அனைவருக்கும் வணக்கம். யோகா நாகை சார்பாக நான் பேச வந்திருக்கேன். இப்போ என்ன பேசுகிறோம் அப்படின்னா, முக்கியமான விஷயங்கள் குளியலை பற்றி பேசுகிறோம். என்னங்க நாங்கள் தான் டெய்லி குளிக்கிறோமே, இது என்ன குளியலை பற்றி என்ன பேச போகிறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. குளிக்கிறதுல நோய் குணமாகும். நோய் வராமல் தடுக்கிறதும் இந்த குளியல் தான். இந்த குளியலை பற்றி நம்ம பேசுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 குளியல் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் 3 குளியல் சொல்லியிருக்காங்க. 3 குளியல் என்னென்ன குளியல் அப்படின்னா, 2:30 மணி காலையில் சந்திரனுடைய சக்தியும் சூரியனுடைய சக்தியும் அஸ்தமிக்கு இல்லாத நேரத்தில் நட்சத்திரங்களுடைய ஜொலிப்பு இந்த பூமிக்கு இறங்கும். 2:30 மணி குளியல் சித்தர்கள் குளியல். அது நம்மளுக்கு தேவையில்லை. ஞானிகள் குளிக்கக்கூடிய குளியல். அந்த ஞானிகள் குளிக்கக்கூடிய குளியல் 2:30 மணி. சரி, அது நம்மளுக்கு வேண்டாம். முக்கால்வாசி பேர் முழுவாசி பேரும் நம்ம சித்தர்கள் கிடையாது. அப்படிங்கிறதுனால 2:30 மணி சித்தர்கள் யோகிகள் குளிக்கிறது 2:30 மணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக குளியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தெய்வீக குளியல் என்ன அப்படின்னா, தெய்வீக குளியல் அப்படின்னா சூரியனுக்கு முன்னாடி குளிக்கிறது. சூரியனுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு குளித்தாலும் சரி, சூரியன் எழுவதற்கு முன்னாடி குளித்தா அது தெய்வீக குளியல். சரி, சூரியன் நீங்கள் எப்போ குளித்தாலும் சரி, 6 மணிக்கு சூரியன் வருது அப்படின்னா சூரியனுக்கு முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு நீங்கள் குளித்தாலும் அது அசுர குளியல். இந்த அசுர குளியல்னு நோய் போகாது, நோய்கள் வரும். தெய்வீக குளியல், அதாவது சூரியனுக்கு முன்னாடி குளிக்கிற குளியலில் தெய்வீக குளியல்னு அந்த காலத்துலேருந்து வச்சுருக்காங்க. அது தெய்வீக குளியல். சரி, இந்த இது மட்டும் எங்களுக்கு தெரியும். அடுத்தது, சரி, குளித்த உடனே என்ன பண்ணுறதுன்னா, நம்ம உடம்புல எல்லா தெய்வங்களும் குடியிருக்கு. எப்படி ஒரு பசுமாட்டில் உடம்புல அவ்வளோ தெய்வங்கள் குடியிருக்கு, போது தேவர்களும் அதில் குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மனித உடம்புலையும் தெய்வங்கள் குடியிருக்கு, அசுர சக்திகளும் குடியிருக்கு, தெய்வ சக்திகளும் குடியிருக்கு. இப்போ நீங்கள் குளிக்க போகும்போது அசுர சக்திகளும் தெய்வ சக்திகளும் விலகி நிற்கும். குளிச்சுட்டு வரும்போது அந்த தெய்வ சக்திகளும் அசுர சக்திகளும் உடம்புல ஏறும். சரி, நம்ம குளிக்கும் போது குளித்து முடித்தோடனே நீங்கள் எதை தோற்றுறீங்களோ அந்த இடத்துல முதல்ல வர்றது அசுர சக்தியான, அதாவது இன்னும் சொல்ல போனால் லட்சுமியோட அக்கா, பூதேவின்னு சொல்கிற லட்சுமியோட அக்கா முதல்ல குடி வருவாங்க ஃபஸ்ட்டு. அப்போ முதல்ல குடி வரும்போது நீங்கள் குளித்த உடனே முதல்ல குளிச்சுட்டு தோட்டக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா முதுகு பகுதியாக இருக்கணும். அந்த முதுகு பகுதியாக இருந்துச்சுன்னா அசுர சக்தியான அந்த தெய்வ சக்தி அசுர சக்திகள் உங்கள் முதுகு பகுதியில் வரும். அப்புறம் நீங்கள் முகத்தை தோட்டினீங்கன்னா லட்சுமி கடாச்சம் உங்கள் முகத்தில் வரும். நீங்கள் தொட்டதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இது ஒரு குளியல். சரி, குளிக்கிறோம். குளித்தோடனே எப்பயுமே ஷவரில் குளிக்கிறத விட்டுருங்க, பச்சை தண்ணியில் குளிங்க. நம்ம கிளைமேட்டுக்கு பச்சை தண்ணியில் குளித்து பழகிட்டிங்கன்னா அதுவே வாத பித்த கபம்னு சொல்லுவோம். வாத தேகினர், பித்த தேகினர், கப தேகினர். இந்த 3ஆக பிரித்து சித்த வைத்தியத்தில் பிரிக்கிறாங்க. இந்த 3ஐயும் கலந்து தான் 4444 நோய்கள் நம்ம மனதனுடைய மூல நோய்களாக இருக்குது. அதில் ஹீட்னால் வரக்கூடிய நோய்கள் இந்த பாதி நோய்கள் இருக்குது. இந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த குளியல் ரொம்ப முக்கியம். அதனால் பச்சை தண்ணியில் குளிங்க. என்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களோ வெந்நீரில் குளிக்கலாம் அன்னைக்கு மட்டும். மற்ற நாளில் நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கிறத வாஸ்தமாக எடுத்துங்க. சரி, குளிச்சிட்டோம், தோட்டிட்டோம். அடுத்தது ஒவ்வொருத்தங்களும் தனித்தனி துண்டுகளை பயன்படுத்தணும். அவங்க தலை துண்டுகளை அவங்க தான் பயன்படுத்தணுங்கிறது தான் நீதி. மாற்றி யூஸ் பண்ணால் அதுலேயும் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் பயன்படுத்துகிறோம், குளிக்கிறோம். இதை நீங்கள் செய்தாலே போதுங்க. எப்படி நின்று குளிக்கணுங்கிறதும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.